ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் யுவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தோன்னா, சொன்ன மாதிரி தஞ்சாவூரில் இருக்கோம். தஞ்சாவூரில் வந்து மாமா வீட்டில் இருக்கோம். நல்ல சூப்பரான கிராமத்தில் தான் நம்ம இருக்கோம். அந்த வியூலாம் காட்டுறேன் பாருங்கள். காய்ஸ் இங்கே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. வாழை மரம் எல்லாமே வந்து இதெல்லாம் பயிரிட்டுருக்காங்க. வாங்க நான் அப்படியே காட்டுறேன் என்னென்ன இது பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா தான், பச்சை மிளகா போட்டிருக்காங்க. கைஸ் இதுவும் பச்சை மிளகா தான் பாருங்க. இந்த பாருங்க, ஃபுல்லாக பச்சை மிளகா. இதெல்லாம் நெல்லிக்காய், வாழைத்தார் போட்டிருக்காங்க. வந்து ஒரு வைப்பு சூப்பராகவே இருக்குது. நம்ம வில்லேஜில் இருக்குது. அந்த வில்லேஜ்லேயே நம்ம வந்து ஒரு சூப்பரான குக்கிங் ஒன்று நம்ம பண்ண போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து மட்டனை வச்சு ஒரு கோலா உருண்டை நம்ம பண்ண போகிறோம். நம்ம சென்னையிலலாம் பண்ணுவோன்னு தெரியல, அந்த கிராமத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதனால் வீட்டிலே நம்ம ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொன்னாங்க. மட்டனை வச்சு நம்ம ஒரு கோலா உருண்டை பண்ண போகிறோம். அதில் ப்ரிப்ரேஷன் நீங்கள் பாருங்கள். நீங்கள் யாருன்னா இந்த சேனலை பார்த்தீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். வாங்க அந்த வீடியோக்குள்ளே கண்டினியூ பண்ணுவோம். வாங்க. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மட்டன் கோலா உருண்டை நம்ம பண்ண போகிறோம். மட்டன் வாங்கிட்டோம். மட்டனில் வந்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா பரட்டி வச்சுருக்கோம். அங்கேயே கொத்தி வாங்கிக்கோங்க, அப்படி இல்லை மிக்ஸியில் கூட போட்டு இது பண்ணிக்கலாம். கைஸ் இது இந்த கோலா உருண்டைக்கு தேவையான பொருள்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகா 3 பச்சை மிளகா, 3 பல் பூண்டு, பிரியாணி இலை, அப்புறம் கொத்தமல்லி, கல் உப்பு, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய். வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன வெங்காயம் வந்து உரித்து வச்சுக்கோங்க. நம்மளுக்கு இது வந்து கடலைப்பருப்பு கொஞ்சம் தேவையான அளவு, இதுனா கொஞ்சம் தேவையான அளவு மஞ்சத்தூளும், பொட்டுக்கடலை கொஞ்சம், நம்ம ஊரில் வந்து உடச்சக்கிழங்கு இல்லைங்களா, உடச்சக்கிழங்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கங்க. இது மாதிரி நல்லா அரைச்சிக்கிட்டு ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம். ரொம்ப தண்ணி சேர்த்திங்கன்னா குழப்பம் ஆயிடும். அப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க முடியாது. கொஞ்சம் தண்ணி இருந்தால் கூட கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் போட்டிங்கன்னா கொஞ்சம் சூப்பராகிடும், கெட்டியாகிடும். இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சிக்கங்க மிக்சியில் போட்டு.
இதுக்கப்புறம் நம்ம போய் பொரிச்சு எடுக்க வேண்டியதான். மணி 8:30 9 மணி வரைக்கும் அந்த பனி அப்படியே இருக்குது. பார்த்திங்கன்னா கிராமத்தில் நம்ம எப்படி இருக்கோம் அந்த ஃபீலு சூப்பராகவே இருக்குதுங்க. கிராமத்து வைப்பு எல்லாம் வந்து மாட்டு பொங்கல்லாம் முடிச்சு டயர்டாக இருக்காங்க உங்களுக்கு. இங்கே பாருங்க எல்லாம் மாட்டு பொங்கல் முடிச்சு டயர்டாக இருக்காங்க. ஹாய் ஐஸ். ரொம்ப பனியினால் வந்து வண்டியை வந்து வெளியே நிற்க வச்சுருக்கேன். சரியான பனி. போக்கும்போது எடுத்துட வேண்டியதான். இந்த மாதிரி வரணும். பொன்னிறமாக இருக்கணும். ஆனால் கொஞ்சம் நல்லா வேகணும். நல்லா வேகணும். இல்லை வேகாமல் வந்து நெறி இருக்கும். அப்புறம் வேகாமல் இருக்கும். இன்னொரு ஈடாக போட்டுருவோம் இருங்க. ஏன் இருந்துட்டு போகுது. அட்ரா அடி அடி. சும்மா கையை அடிச்சு வச்சுடுங்க. எல்லாமே வீடியோ எடுத்துருக்கேன். இங்க பாருங்க. இங்க 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 நீங்க ஏரியா. ஓகே ஏப்பா உள்ள போயிருச்சு. இல்ல இல்ல நாங்க ஊட்டி விட்டல மறையான சாப்பாடு தான் இருக்கும். நீங்க எங்க அங்க பாரு போட்டல. அங்க பாரு போட்டல. எல்லா வீடியோ மட்டும் வச்சு அவ்வளவுதான். எப்படிங்க இங்க இங்க பாருங்க. இங்க பாரு இங்க பாரு. அவர் ஆளு வேலையில விட்டா சாஞ்சினா போல. ஓகே